ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டு ஓடதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட் வீக் எப்படி போக போகுதுன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யூஎஸ் விக்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ யூஎஸ் விக்ஸு பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆன மாதிரி தெரியுது. பட் ஆனால் அது அந்த இதோட லோ பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகலை. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா விக்ஸ் நல்லா ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ நம்ம டே சார்ட்டில் வச்சு பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்ல தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பார்த்தோம்னா இதை நிறைய தடவை ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால் மேபி இதுக்குள்ளே வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் S&P 500. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ மற்ற டவ் அண்டு நாஸ்டாக் கூட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா போயிருக்கு. பட் ஆனால் டவ்வும் நாஸ்டாக்கும் ஸோ இந்த S&P 500 பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை 4 ஹவர்ஸில் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்ல தெளிவான பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆன மாதிரி நமக்கு இங்கே இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ மேபி இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு இதையோ ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே போகலாம். மேலே போயிட்டு ஏன்னா இந்த இடத்துல தான் பேட்டர்ன் ஃபார்மேஷன்லாம் நடக்கும். டபுள் டாப்போ இல்லாட்டி ஹெட் அண்ட் ஷோல்டரோ பேட்டர்ன் ஃபார்மேஷன்லாம் இங்கே தான் பார்த்திங்கன்னா நடக்கும். அதுக்கப்புறம் டவ் ஜோன்ஸு. ஸோ டவ் ஜோன்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இந்த லெவல்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் பார்த்திங்கன்னா 1500 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்விங்குக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த இதில் தான் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து வந்தனால இதை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வரப்போதா இல்லாட்டி மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வரப்போதான்ட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம 4 ஹவர்ஸில் பார்த்தோம்னா இதில் அது சப்போர்ட்டில் தான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ எந்த ஒரு தெளிவான பிக்சரும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த வாரம் எப்படி போகுதுன்ட்டு பார்த்து தான் நம்ம தெளிவான ஒரு பிக்சருக்கு நம்ம வர முடியும். அதுக்கப்புறம் நாஸ்டாக்கு. ஸோ நாஸ்டாக் இந்த சப்போர்ட்டை தக்க வைக்க போகுதான்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஏன்னா இது ரொம்ப நாளாக ஆக்ட் ஆகிட்டு இருக்க ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதை உடச்சிதுன்னா கொஞ்சம் ஃபாலோ இருக்குது, சான்ஸ் இருக்குது. இதே உடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன்லாம் சப்போர்ட் எடுக்காது. ஸோ அதுக்கடுத்து மேபி இங்கே சப்போர்ட் எடுக்க வருதா இல்லாட்டி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த இதை அது சப்போர்ட் எடுக்க வருதான்ட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல சப்போர்ட் எடுக்க வருதான்ட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலாக யூஎஸ் மார்க்கெட்டில் செல்லிங் லைட்டாக வந்திருக்கு. ஸோ ஆனால் ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி செல்லிங் எந்த இதுலையுமே பார்த்திங்கன்னா வரவே இல்லை. ஈவன் பிட்காயினில் கூட பார்த்திங்கன்னா பிட்காயினில் டே சார்ட்டில் வைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. போலு ஃப்ளாகு டார்கெட் அச்சீவ்டு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாக் ஃபார்ம் ஆகிட்டு இப்போ இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ 11,200 300 அந்த ரேஞ்சுக்குள்ளே அடுத்து பிட்காயின் வரலான்ட்டு மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். ஸோ இந்தியன் விக்ஸு பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி. ஸோ இந்தியன் விக்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீக் வேறு நல்லா ரிவர்சல். ஸோ இது இப்படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஒஸ்ட்டான சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கேருந்து போயிட்டு கொஞ்சம் ரிஜெக்ஷன் ஆனால் தான் நமக்கு நல்லது. இல்லாட்டி மார்க்கெட்டு நிறையா ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நிஃப்டியோட இது. ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா ஸோ நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான். நான் அந்த பிளாக் கலரில்
இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 to 250 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து இந்த ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு நல்லா. ஸோ ஸோ இந்த இடத்துலேருந்து இது வந்து இப்போ நான் 4 ஹவர்ஸில் வைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிஃப்டி ஆனால் வந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு மாதிரி வந்து வந்து நமக்கு எதுவுமே வந்து தெரியலை. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டுக்கிட்ட கூட பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா வந்து வரவே இல்லை. ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா இன்னும் டைம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து வந்து வீக்லியில் வந்து நம்ம ஃபிபனோச்சி வச்சு நம்ம போட்டு பார்த்தோம்னா வந்து நமக்கு நல்ல ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிரும். இஃப் சப்போஸ் இப்போ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா அது டார்கெட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.786 கிட்ட வந்து அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா 2க்கு நடுவில் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ அதாவது ஃபிபனோச்சி லெவல் 1 கிட்ட வந்து அச்சீவ் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ இங்கேருந்து விழப்போகுதுன்னா ஸோ இந்த 0.382 வரைக்கும் பார்த்திங்கன்னா சான்ஸ் இருக்குது. அந்த 16,900 அந்த சம்திங் வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கடுத்து இங்கேருந்து நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துச்சுன்னா வந்து அந்த ஹியூஜ் ரேலி வந்து பாசிபிள் இருக்குது. பட் இது வந்து உடச்சிட்டு கீழே வந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கடுத்து ஆல் டைம் ஹை போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நேரம் கழித்து தான் போகும். ஸோ உடனே இப்போ வந்து போகாது. ஸோ அதனால் 0.382 இந்த லெவல் வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட்டு வந்ததுன்னா வந்து கொஞ்சம் நல்லது. 16,900 அந்த ரேஞ்சு அந்த ரேஞ்சு வரைக்கும் 16,800 900 அந்த ரேஞ்சு வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் ரொம்ப நல்லது. அதுக்கும் கீழே வந்து போச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது நிஃப்டியோட நிலைமை. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ரிவர்சல் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டியில் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்களேன் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ மறுபடியும் இந்த இடத்துலலாம் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 4 ஹவர்ஸில் வச்சு பார்த்துடலாம். ஸோ 4 ஹவர்ஸில் வச்சு பார்த்தோம்னா ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதை வச்சு பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் மெயின் ரேலியே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த ரேலிக்கு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் டவுன் ஆகிருச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா க்ளோசிங்கே பார்த்திங்கன்னா லோயர் பாயிண்டில் வந்து வச்சுருக்காங்க. லோயஸ்ட்டு இதில் வந்து கீழே வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் சப்போர்ட் ஆக்டாக போனது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த 37,900 அந்த ரேஞ்சு. ஸோ இப்போ வந்து அந்த 38,000 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட்டாக. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து சில கேப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இனிமேல் அந்த கேப்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்குலாம் நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கே இந்த கேப் பார்டர் வந்தோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பையிங் வரலாம். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபோர்ஸோடு இந்த கேப்பை உடச்சிட்டு, ஏன்னா பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கேப்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா இருக்குது. இந்த 37,000 ஒரு கேப் இருக்குது. அதுக்கப்புறம் 35,800 ஒரு கேப் இருக்குது. அந்த மாதிரி வந்து கேப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 38,100 அந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த இது இருக்குது. பட் ஆனால் அந்த மைனர் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகிருச்சு வந்து பேங்க் நிஃப்டியில். ஸோ இப்போ இதே இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிபனோச்சி வந்து நம்ம போட்டு பார்த்தோம்னா இன்னும் நமக்கு வந்து ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீசனல் இது மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படியும் இப்போ வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டை ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த 382 வரைக்கும் வந்து வரும். ஸோ 37,000 வரைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபாலோ ஆகும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அங்கே இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா வந்து நல்லா பறந்துடும். ஸோ இதுக்கு கீழே போகக்கூடாது. அதுதான் வந்து மெயின் மேட்ரு. ஸோ அந்த 0.382 லெவலுக்கு கீழே வந்து ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மாதிரி வச்சு வந்து கீழே போகக்கூடாது. அப்படி போனால் வந்து பியரிஷ் மொமெண்டம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ஸோ புல்லிஷ் மொமெண்டம்லாம் ரொம்ப வீக் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 37,000 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நிஃப்டியில் பார்த்திங்கன்னா 16,800 to 900
அந்த ரேஞ்சு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நிஃப்டியில். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் செக்டார்ஸ்க்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஸோ ஸோ பொதுவாக செல்லிங் வந்துச்சுன்னா வந்து இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் தான் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் 100. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த அந்த ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸோ ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல செல்லிங் வந்து தெரியுது. ஸோ நிஃப்டிலையாவது அது பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காவது சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்மால் கேப்பு மிட் கேப்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த மிட் கேப்பில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக், இது கூட வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம். ஸோ இதுக்கு நம்ம ஃபிபனோச்சி வந்து இப்போ இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னா அது வந்து இது இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து மார்க்கெட்டு ட்ரைவாருக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற மிட் கேப்லாம் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மிட் கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் தான் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிட் கேப் 50. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட பார்த்திங்கன்னா வந்து மிட் கேப் 100. ஸோ மிட் கேப் 50ல் பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் 50 ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி ஐடி பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாடியே வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து நிஃப்டி ஐடியில் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா மாதிரி இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக அது மேலே வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இதாகிட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்கேருந்து ரொம்ப இதாகுமான்ட்டு ரொம்ப வந்து ஃபாலோ ஆகிறதா இருந்தாலுமே வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்த்திங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கொண்டு வாங்க. அதனால் இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்த ரெசிஸ்டன்ஸு இங்கேயும் ஃபீல் ஆகுது. ஸோ அப்போனா மார்க்கெட் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் அவுட்டே ஆகலை. இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க போதா இல்லாட்டி இங்கே இருந்து பிரேக் அவுட் ஆக போதான்ட்டு வந்து தெரில. ஸோ அதை வந்து பொறுத்து இருந்தால் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ வந்து எந்தெந்த செக்டார்லாம் டவுன் ஆகிருக்கு, எந்தெந்த இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ட்டு வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிஃப்டி ஆட்டோ பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து பிரேக் டவுன் ஆகிருச்சு. அந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகிருச்சு. ஸோ இது ஏன்னா நிஃப்டி ஆட்டோவும் எஃப்எம்சிஜியும் ரொம்ப நாளாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து இதில் வந்து வரலாம் நிஃப்டி ஆட்டோவில். ஏன்னா இந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து பிரேக் அவுட் ஆகிருச்சு. ப்ளஸ் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. நான் முன்னாடி இந்த இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இதுக்கிட்ட வந்து அந்த செல்லிங் வரலான்ட்டு. ஸோ இப்போ கரெக்டாக அங்கே இருந்தால் பார்த்திங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு நிஃப்டி ஆட்டோ. ஸோ 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆன மாதிரி வந்து நிஃப்டி ஆட்டோவில் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிஃப்டி ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த பேங்க் நிஃப்டியோட இது மாதிரி தான் இருக்கும். அடுத்து நிஃப்டி மெட்டல் போயிடலாம். நிஃப்டி மெட்டல் பார்த்திங்கன்னா இன்னும் சப்போர்ட்டே எடுக்க வரல. இந்த மைனர் ட்ரெண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் சப்போர்ட்டை வந்து எடுக்க வரல. மேபி இங்கே வரைக்கும் வந்துட்டு கூட வந்து இது கூட வந்து போயிட்டு அதுக்கப்புறம் டபுள் டாப் மாதிரி கூட வந்து வரலாம். ஸோ அதனால் இன்னும் வந்து நிஃப்டி மெட்டலில் எந்த தெளிவான ஐடியாவும் இல்லை. ஆனால் நிஃப்டி ஆட்டோ வந்து கொஞ்சம் வந்து பிரேக் டவுன் ஆகிருச்சு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி ஃபார்மா எனக்கு எப்படி தோணுதுன்னா எனக்கு வந்து இது வந்து ட்ரிபிள் டாப் அது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி வந்து எனக்கு தெரியுது. இப்போ இங்கேருந்து இப்படி பார்த்தீங்க வைங்களேன். ஸோ இங்கே வந்து லெஃப்ட் ஷோல்ட்ரு ஹெட்டு, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரைட் ஷோல்ட்ரு. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா வந்து நமக்கு வந்து கிடச்சிரும்.
இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ நிஃப்டி ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரிஷாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஏறினதுலே வந்து ரொம்ப நல்லா வந்து ஃபார்மா ஏறின மாதிரியே தெரில. ஃபார்மாவும் ஹெல்த் கேரும் ரொம்ப நல்லா ஏறின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பாட்டமாக இருக்குது. இங்கே ஒன்று அதை வச்சு போட்டு பார்த்திங்கன்னா வந்து ட்ரிபிள் டாப் மாதிரி வந்து தெரியுது. ஸோ அப்படின்னா அதோட டார்கெட் இங்கே வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிஃப்டி ஃபார்மா வந்து அப்படி தான் வந்து இங்கே தெரியுது. அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி இன்னும் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகலை. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஸோ ஆட்டோ செக்டார் ஃபால் ஆன அளவுக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து ஃபால் ஆகலை. ஸோ அதனால் இன்னும் வந்து அது வந்து சப்போர்ட்டே இன்னும் பார்த்திங்கன்னா வந்து எடுக்கலை. ஸோ நிஃப்டி ஆட்டோ எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இன்னும் இது பார்த்திங்கன்னா புல்லிஷ் மொமெண்டமோடு தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜி வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி வந்து எதுவுமே வந்து நமக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நிஃப்டி எனர்ஜி. ஸோ நிஃப்டி எனர்ஜிலையும் அதே கேஸ் தான். ஸோ இப்போ 4 ஹவர்ஸில் வச்சு பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெரியும். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அது வந்து சப்போர்ட்டே எடுக்கலை இந்த மைனர் ட்ரெண்டில். ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இது பிரேக் ஆச்சுன்னா அதுக்கடுத்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கேருந்து வர்ற சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்கணும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா தான் அதுக்கடுத்து இங்கே வந்து இந்த பேரலல் சேனலோட இங்கே வந்து வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நிறையா சப்போர்ட் இருக்குது. அதில் பட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி எனர்ஜி வந்து அதில் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி வந்து எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நிஃப்டி ரியாலிட்டி அதே கேஸ் தான். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி வந்து நமக்கு வந்து இங்கே தெரியல. இது பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து போயிருக்கு. ஸோ நிஃப்டி ரியாலிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் அது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டே எடுக்கலை இன்னும். ஸோ இன்னும் சப்போர்ட் எடுக்கலாம், ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இன்னும் சப்போர்ட்டே எடுக்கலை. அதனால் இதையும் வந்து நம்ம இது பண்ண முடியாது. அப்புறம் நிஃப்டி மீடியாவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதனால் இதுவும் ட்ரெண்ட் ரிவர்சல்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் தான் வந்து இது பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆன மாதிரி வந்து நமக்கு தெரியுது. ஸோ கரெக்டாக அந்த க்ளோஸ் டு க்ளோஸ் இந்த இதில் வந்து வச்சோம்னா வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நிஃப்டி பிஎஸ்சி பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரேக் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் வர்ற பியரிஷ் மொமெண்டம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டி பிஎஸ்சி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி வந்து தெரியுது. ஸோ இது மட்டும் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா இது பார்த்திங்கன்னா டபுள் டாப்பு. ஸோ இந்த நெக்லைன் பிரேக் ஆச்சுன்னா வந்து அதோட டார்கெட் இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டார்கெட் இருக்குது. ஸோ நிஃப்டி பிஎஸ்சியும் கொஞ்சம் வந்து வீக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நிஃப்டி இன்ஃப்ராலையும் வந்து எந்த இதுவும் வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு மாதிரி வந்து எதுவும் தெரில. ட்ரெண்ட் ரிவர்சல்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி இது பேங்க்லாம் கொஞ்சம் வந்து வீக்காக இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எந்த இதுலேயுமே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி வந்து இல்லை. ஸோ இந்த வாரம் நான் கொடுத்த ஸ்டாக்லையுமே பார்த்திங்கன்னா அந்த செக்டாரோட வாடகை இல்லாத ஸ்டாக்கில் இருந்தால் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.